Taste the Daily. அண்மை செய்தி. பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னை காமராஜர் சாலையில் மெரினாவில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு தரப்பினர் தலைமைச் செயலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை விடியாத அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை வழங்கலாம். ஆகாஷ் வணக்கம். சற்று முன்பாக சென்னை காமராஜர் சாலையில் தூய்மை பணியாளர்கள் இந்த பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஏற்கனவே அதாவது கடந்த 5 மாதத்துக்கு முன்பாக 15 ஆண்டுகளாக பணியில் இருந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி காமராஜர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் அமர்ந்து கொண்டும் சாலையில் படுத்து உருண்டும் மாபெரும் ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்த போராட்டத்தால் காமராஜர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக காவல்துறையினர் குண்டுக்கட்டாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண் தூய்மை பணியாளர்களையும் கைது செய்து அழைத்து சென்ற நிலையில் தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகம் முன்பாக திடீரென மற்றொரு பிரிவு தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வரும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தலைமை செயலகத்துக்கு முன்பாக ராஜாஜி சாலையில் இந்த போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்களாக 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றி வந்த தங்களை திடீரென சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருக்கக்கூடிய குமரகுருபரனுடைய மனைவி பெயரில் உள்ள இந்த ராம்கி நிறுவனம் என்ற நிறுவனத்தில் குறைந்த ஊதியத்தில் ஏற்கனவே 23,000 ஊதியத்தில் பணியாற்றி வந்த தங்களை 16,000 ரூபாய் ஊதியத்தில் பணி அமர்த்துமாறு சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் உத்தரவிட்டது தங்களுக்கு ஏற்புடையதல்ல, குறைந்த ஊதியத்தில் தங்களால் பணியாற்ற முடியாது என கூறிதான் தூய்மை பணியாளர்கள் கடந்த 5 மாதங்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களை அமைதியான முறையில் நடத்தி வந்தனர். சுமார் 131வது நாளாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை தூய்மை பணியாளர்கள் கையில் எடுத்திருக்கின்றனர். 130 நாட்களாக பல்வேறு வடிவில் போராட்டங்களை நடத்தியும் தமிழக அரசு கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் இன்று திடீரென தலைமை செயலகத்துக்கு முன்பாக சாலையில் படுத்து உருண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதுவரையில் தமிழக அரசு தூய்மை பணியாளர்களினுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்று கேட்காமலும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமலும் அலட்சிய போக்கத்தோடு செயல்பட்டு வருவதாக கூறிதான் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் ஒற்றை கோரிக்கை என்னவென்றால் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தங்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினால் அவர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள், திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ற ஸ்டாலினினுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற கோரிதான் 4.5 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இவற்றை திமுக அரசு கண்டுகொள்ளாத நிலையில்தான் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். முதலில் சென்னை மாநகராட்சியை முற்றுகையிட்டு 13 நாட்கள் போராட்டம், அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம், தலைமை செயலக கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது தலைமை செயலகம் முன்பாக போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் மெரினா வங்கக்கடலில் இறங்கியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆனால் தமிழக அரசு தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை கேட்காத நிலையில்தான் இன்று சென்னையில் தலைமை செயலகம் இருக்கக்கூடிய இந்த ராஜாஜி சாலை முன்பாக தற்போது மாபெரும் இந்த பேரணி போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே காமராஜர் சாலையில் போராட்டம் நடத்தி 200க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் கைதான நிலையில் சற்று முன் தற்போது இந்த காமராஜர் சாலை அருகே இருக்கக்கூடிய தலைமை செயலகம் முன்பாக ராஜாஜி சாலையில் படுத்து உருண்டு சாலையில் அமர்ந்தும் தர்ணா போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வந்த நிலையில் தற்போது குண்டுக்கட்டாக தூய்மை பணியாளர்களை கைது செய்து அப்புறப்படுத்தி வருகின்றனர். தங்களது ஒற்றை கோரிக்கை திமுக வாக்குறுதி அளித்ததின் பேரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போன்று தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் குமரபரன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களை ஏற்கனவே ஒப்பந்தத்தை அடிப்படையில் பணியாற்றி வந்த NULM என்ற ஒப்பந்த நிறுவனத்தின்படியே தங்களுக்கு பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினர் இன்று இவர்களை கைது செய்தாலும் தங்களது போராட்டம் அடுத்தடுத்த நாட்களுக்கு வெவ்வேறு கட்டங்களில் தொடரும் என்றும் தூய்மை பணியாளர்கள் எச்சரித்து உள்ளனர். ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.